ஹலோ மோட்டோஃபேம். நம்ம வந்து ஒரு 1 இயர் இல்லை 1.5 இயர்ஸ் முன்னாடி ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஸ்டெலாண்டிஸ் இந்தியா வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இல்லை அவங்க லைனப்பை இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஏன் அந்த ரீசன் பற்றி நம்ம பேசணும்னா, நம்மளுடைய கன்சல்டிங் கால்ஸ் ஆகலாம், இல்லை வந்து பையிங் டெசிஷனுக்காக நிறைய பேர் பேசும்போது 2 விஷயங்கள் இங்கே இன்றைக்கி மெயினாக பேசப்படும். ஒன்று வந்து பவர் ட்ரெயின் இந்தியன் டிரைவிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ஜின்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்குன்னு உள்ளது டிஸ்கஸ் பண்ணப்பட்டாலும், டெசிஷன் மேக்கிங்கில் மெயினாக பேசப்படுற ஒரு விஷயம் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம 2 ஸ்டைலில் பிரிக்க முடியும். அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆகலாம், இல்லை மஸ்ட் ஹேவ் ஃபியூச்சர்ஸ் ஆகலாம். இந்த மஸ்ட் ஹேவ் ஃபியூச்சர்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம மேண்டேட்டாக நம்ம மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு உள்ளதில் சிட்ரனோட கார்ஸில் அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மெயினாக C3யில் பார்த்தோன்னா அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஏன்னா C3 இனிஷியலி லான்ச் பண்ண பீரியடில் நீங்கள் வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட மேனுவலி பண்ணணும், கீயை வந்து நார்மல் கீ ஃபாப்லாம் இருந்தது, பீப்புள் குறையாக பார்த்தாங்க. அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆனாலும் சிட்ரன் உடைய பேரண்ட் கம்பெனியாக ஸ்டெலாண்டிஸ் அண்ட் சிட்ரன் இந்தியா வந்து ஒரு ரிஃப்ரெஷுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்தியா 2.0ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை எடுத்து சிட்ரனில் C3யில் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த வேரியண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டீரியர் சில்லவுட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாட்டி கூட கன்சியூமர்ஸ் கேட்டுட்டு இருந்த நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணப்பட்டிருக்குது. இன்றைக்கி நம்ம இதில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ. மோட்டோஃபேம் ஒரு தேங்க்ஸ் ப்ளஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணணும். நம்மளுடைய ரீசன்ட் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு மேகசின் லான்ச் பண்ணதை பற்றி தெரியும். நாங்கள் வெரி லிமிட்டட் நம்பர்ஸ் தான் போட்டிருந்தோம். அது வந்து இனிஷியல் பேட்சில் எல்லாமே ஆர்டர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இல்லைன்னு சொன்னதுனால நாங்கள் வெப்சைட்டில் லைவாக தான் அதை வச்சுருக்கோம். அடுத்த லாட் வந்து பிரிண்டிங் கொடுத்துருக்கோம். அதுவும் லிமிட்டட் தான். அந்த லாட்டோடு நம்ம இதை க்ளோஸ் பண்ணோம். மேபி ஒரு 10 days கூட வெப்சைட்டில் அதை லைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கின அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். வாங்கினவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோ மூலமாக என்ன ஷேர் பண்ணுறோன்னு சொன்னால், அந்த வெப்சைட்லேருந்து ஒரு ஆட்டோமேட்டட் ஷிப்பிங் சிஸ்டம் கூட தான் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். எங்களுடைய மார்த்தாண்டம் சர்க்கிளில் நீங்கள் வாங்கினவங்களுடைய பின் நம்பருக்கு ஏற்ற பின்கோடுக்கு ஏற்ற மாதிரி ஷிப்பரை வந்து இல்லை அந்த கொரியர் சர்வீஸ் வந்து அந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வந்து கரெக்டாக எடுத்து த நெக்ஸ்ட் டே தான் வந்து அவங்க நம்மக்கிட்டேருந்து பிக் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தோன்னா நாங்கள் சாட்டர்டே க்ரியேட் பண்ண இதுக்கு வந்து நேற்றைக்கு, அதாவது மண்டே செப்டம்பர் 1 தான் வந்து ஃபஸ்ட்டு லாட் அனுப்பியிருந்தோம். அது வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு ஆஃபீஸ் சேரில் வந்து அதை அடுக்கி வச்சுருந்தோம். ஒரு 60 நம்பர்ஸ் கிட்ட கொடுத்துருந்தோம். இன்றைக்கி அடுத்த லாட் வந்து ஆஃபீஸில் இப்போ ஷிப் பண்ணுறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது. நாளைக்கு அடுத்த லாட் போகும். இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் மூவ் பண்ணுறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் கொரியர்லேருந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வெப்சைட்டோட லிங்க் இருக்கும், வாங்குங்க. அடுத்த எடிஷன் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் கூட காம்படிட்டிவாக ப்ரைஸாக பண்ணணும்னு சொல்லி அது நம்ம ஒரு டீட்டெயில்டாக அந்த நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் நாங்கள் பேசுவோம். கண்டிப்பாக அடுத்த எடிஷன் நம்மளால் இன்னும் பெட்டராகவும் காம்படிட்டிவாகவும் பண்ண முடியும். வாங்கின அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலி இது வந்து ஒரு டிஸ்பிளே வெஹிக்கிள். அதனால தான் நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகாமல் ஷோரூமுக்குள்ளே நின்று எடுக்கிறோம். ஷோரூமில் உங்களுக்கு லைட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கலையான்னு நிறைய பேர் டவுட் கேட்கலாம். ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இந்த லைட் வந்து நம்ம கேமரா கொஞ்சம் ஃப்ளிக் ஆகிட்டு இருந்தது. அதனால தான் நேச்சுரலி உள்ள லைட்டில் வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ முதல்ல இந்த ப்ராடக்ட் பற்றி பேசும்போது இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும். ஏன்னா பையிங் டெசிஷனில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸில் டிசைடிங் ஃபேக்டராக இன்றைக்கி இருக்கிறது ஃபீச்சர்ஸ். ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு கார் வந்து வாங்கினோன்னா கார் வந்து என்ஜின் எப்படி இருக்குது, ஃபியூல் எக்கானமி எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட்ஸில் நிறையத்தில் இல்லாத இல்லை லக்ஸுரி செக்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே 10 to 15 லட்சம் ரூபாய் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸில் இருக்கிற ஒரு இடத்துல சிட்ரன் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணி வச்சாங்கன்னு சொல்ல முடியும். அதில் அந்த மிஸ் ஆன விஷயங்கள் இதில் கவர் ஆகிருக்குது. நம்ம முதல்ல எக்ஸ்டீரியர்லேருந்து வருவோம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற இந்த வேரியன்ட் பார்த்தோன்னா ஷைனுன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட். இதை நான் ஒரு விஷயத்தில் கம்பேர் பண்ணி சொல்லணும்னா, முதல்ல இந்த ஷைன் வேரியண்ட்டே லான்ச் பண்ணப்பட்ட பீரியடில் இல்லை. இப்போ ஷைன் வேரியண்ட் அவங்க ஆல்ரெடி அப்டேட் பண்ணாங்க. அந்த ஷைனில் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இது அந்த காஸ்மோ ப்ளூன்னு சொல்லக்கூடிய அந்த கலரில் இருக்குது. எக்ஸ்டீரியரை சடனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் உங்கள் ஹைலைட்டில் பார்க்கலாம். ஒன்று, இதில் ஒரு கேமரா அடிஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஷெவ்ரோன் லோகோ கீழே. இது வந்து 360க்கான கேமரா இருக்குன்னுள்ளதை நமக்கு அஷ்யூர் பண்ணது. கூட இந்த ஃபாக் லேம்ப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எல்இடி ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்ஸ் வந்துருக்கு. இந்த செட்டப் எல்லாம் சிமிலர் தான். எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் ஆகட்டும், அந்த டிஆர்எல் இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், இந்த எக்ஸ் ஃபேக்டரில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட் இன்டீரியர்லாம் சேம் தான். ஏன்னா நம்ம ஒரு பிளாக் எடிஷன் C3 ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே சிமிலர் தான். சைட் சில் அவுட்டும் எல்லாமே சிமிலர் தான்.
இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 360க்கான கேமரா வந்து இந்த போர்ஷனில் இருக்குது. சைட் ப்ரொஃபைல் சிமிலர். ரியர்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கேமரா வருது. இந்த C3X இந்த பேட்ஜ், இந்த எக்ஸ் தான் நெக்ஸ்ட்டு, ஐ மீன் இது வந்து பழைய ரெகுலர் மாடல் கிடையாது, இது ஒரு அப்டேட்டட் மாடல்னு சொல்லக்கூடிய ஹைலைட் கொடுக்குறது. இந்த C3 பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதில் எக்ஸ்ட்ரா டீட்டெயிலிங், இதோட பிளாட்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாமே பேசியிருப்போம். அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். பேசிக்கலி நான் இது சொல்லணும்னா, இது வந்து சிட்ரான் வந்து ஹேஷ்பேக் வித் ட்விஸ்ட்னு பேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சப்காம்பேக்ட்னு சொல்லக்கூடிய அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே இது வரும். டாட்டாவோட பஞ்ச் ஆகலாம், மாருதியோடைய ஃப்ராங்ஸ், டெய்சர், அதுக்கப்புறம் வந்து ஹுண்டையோடைய எக்ஸ்டர், மேக்னைட், கைகர், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கூட வந்து இது கம்பீட் பண்ணுது. இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், கலர் சாய்ஸஸ் எல்லாமே நீங்கள் இப்போ ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து சேஃப்டி வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு ஒரு அவசியமான ஒரு கட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். அப்படின்னா இவங்களும் இதில் வந்து 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்கியிருக்காங்க. 30+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வேரியண்ட்டில் இருக்கிறது. அது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். என்ன பாயிண்ட்னா, இந்த பர்டிகுலர் C3யோட கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் வந்து பசால்ட்டு கூட வந்து அவங்க ஷேர் பண்ணுறதுனால, பசால்ட் ஆல்ரெடி 4 ஸ்டார் வாங்கினதுனால இதுவும் ஒரு 4 ஸ்டார் ஈக்குவலண்ட்டாக பார்க்குறோம். ஆப்வியஸ்லி முதல்ல ஒரு விஷயம் நான் பேசும்போதே, நம்மளுடைய முதல் ரிவ்யூஸ்லேருந்து நம்ம பேசியிருந்தோம். இந்த சிட்ரன் ஆஸ் அ பிராண்ட் வந்து ஃபீச்சர்ஸை தான் மேபி வந்து கம்மியாக வச்சுருக்கலாம், ஆனால் கோர் இன்ஜினியரிங்கில் எந்த குறையும் வைக்கல. அப்படின்னா என்ஜின்ஸ் வந்து காம்பேட்டிபிளாக இருக்கும், ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி ஆகட்டும், அவங்களுடைய அந்த ஒரு கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏல எந்த குறையுமே இல்லை. நம்மளோட டிரைவ் ரிவ்யூஸ் நீங்கள் பாருங்கள், இந்த செக்மெண்ட்லேயே ஹேண்ட்லிங்கும் கம்ஃபர்ட் ப்ரையாரிட்டியாகவும் இருக்கும், ஹேண்ட்லிங்கும் பேசிக்காக இருக்கும். அந்த ஒரு கான்செப்டில் வந்து இந்த காரை பில்டு பண்ணியிருப்பாங்க. சேஃப்டி வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இன்டீரியரில் வந்து அந்த டிசைன் தீமில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் இங்கே பாருங்களேன், டேஷ்போர்டில் வந்து நம்ம அந்த டார்க் எடிஷனில் பார்த்தது வந்து இதில் இருக்குது. ஒரு சாஃப்ட் டச்சான ஒரு மெட்டீரியல் இருக்குது. கூட இந்த போர்ஷன்லேயும் வச்சுருந்துருக்கலாம், அதை அவங்க வைக்கலை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, ஆட்டோ டிம்மிங் வந்து அந்த ரியர் வியூ மிரர் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். கூட லெதர் ரேப்பிங் வருது. மற்றது எல்லாமே சிமிலர் தான். என்ன அட்வான்டேஜ்னா, இதில் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டீரியரில் ஒரு வேரியண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்ஸ் வந்து அந்த அடிஷன் ஆகிருக்கிறதோட எஃபெக்ட் இருக்குது. கூட இதில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது பாருங்கள். இவ்வளோ நாளைக்கும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வரல, புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. 360 டிகிரி கேமரா வந்து இதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரிவர்ஸ் போட்டோன்னே அப்படி சுற்றி வருது பாருங்கள். கேமராவோட குவாலிட்டி வந்து நம்ம காம்படேட்டிவாக இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டைலில் இல்லை. ஆனால் வெளியே போகும்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட இருக்குது. இது இன்டீரியரில் அது காட்டுறது 360 டிகிரி கேமரா. ஏன்னா இந்த செக்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இன்றைக்கி எல்லோரும் வெஹிக்கிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் நிறைய பேர் இன்றைக்கி சாய்ஸில் வாங்குறது இந்த 360 டிகிரி தான். அது இதில் வந்து இந்த டாப் ஆஃப் தி லைன் வேரியண்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம். ஆனால் இந்தியன் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சன்ரூஃப் எல்லாம் கொடுக்கல, அது நல்ல விஷயம். 6 ஏர்பேக்ஸ் அப்டேட் ஆகிருக்கீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏர்பேக்ஸோட பேட்ஜிங் இருக்குது. மற்றபடி சீட்ஸ் எல்லாமே சிம்லர் தான். இப்போ நீங்கள் வந்து என்ஜின் உடைய ஒரு பர்ஸ்பெக்டிவில் பேசணுன்னா, இந்த பியூட்டக் 110 பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தோம். டாப்பில் ஷைனில் அதுதான் வரும். 110 PS பவரும், 190 நியூட்டன் மீட்டர் வந்து மேனுவலில் இருக்கும், 205 நியூட்டன் மீட்டர் வந்து டார்க் கன்வெர்ட்டரில் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து இந்த டார்க் கன்வெர்ட்டர் தான். இந்த டார்க் கன்வெர்ட்டர் சிஸ்டம் வந்து ஒரு ஓல்டு ஸ்கூல் டெஸ்டட் அண்ட் ட்ரைட் சூப்பராக இருக்கும். இந்தியன் டிரைவிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கும் நம்ம நிறைய பேசியிருப்போம். இந்த மாதிரி கார்ஸ் வந்து வாங்குறவங்க ஹைவேஸில் லாங் க்ரூசிங் ரேஞ்ச் ஓட்டுவாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரு குறை வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை, அதுவும் இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு கேட்ச் என்னென்னா, ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் வரும், ஸ்பீட் லிமிட்டரோட வரும். லெஃப்ட் சைடில் இருக்குது, யூரோப்பியன் ஸ்டைலில் லெஃப்ட் சைடில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரியர் சீட்டிங் எல்லாமே சிமிலர் தான். இது லேட்டாக வந்தாலும் ஓகே, இன்றைக்கி இருக்கக்கூடிய செக்மெண்ட்டில் வந்து ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸ் டேக்கில் இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போது இந்த C3Xன்னு சொல்லக்கூடிய வேரியண்ட் யார் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட் சீக்கர் ப்ளஸ் ஒரு ஹேண்ட்லிங். இந்த கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங்கை நான் ஒரு பேலன்ஸில் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டான ஒரு டிரைவராக இருப்பீங்க, ஃபேமிலிக்கு வந்து கம்ஃபர்ட்டும் ப்ரையாரிட்டியாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் வேணும்னாலே ஒரு ஸ்டிஃபர்
சஸ்பென்ஷன் சொல்லக்கூடியது இங்கே மேண்டேட்டு தான். அப்படின்னா ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணணும், ஃபேமிலி வந்து ஸ்டிஃபர் சஸ்பென்ஷனுக்கு காம்ப்ரமைஸ்ட் ஆகி தான் ஆகணும். ஆனால் இந்த ப்ராடக்ட்டில் அந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட்டை எடுத்து பாருங்கள். ஸ்டியரிங்கோட ஃபீட்பேக் ஆகலாம். இந்த 1.2 லிட்டர் பியூர்டெக் 110 இந்தியன் ரோட் காம்பேட்டபிலிட்டி பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தோம் பழைய வீடியோஸில். அதில் வந்து அந்த டார்க் கன்வெர்ட்டர் சிஸ்டம் நம்ம டிரைவிங் கண்டிஷனுக்கு நல்லா இருக்கும். கூட இதோடைய ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் வந்து இந்த செக்மெண்ட்டில் இதுக்குன்னு ஒரு தனியான ஒரு பாயிண்ட் இருக்குது. பேசிக்காக நமக்கு இன்றைக்கி தேவையான ஃபீச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ஓகே, நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த வெஹிக்கிளை வந்து எக்ஸ்க்ளூசிவாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான வெஹிக்கிளாக இதை வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். கூட இதில் வந்து ஒரு சிஎன்ஜி வேரியண்ட் வந்து டீலர்ஷிப் சைடில் வந்து பண்ணுறது கூட இப்போ அவங்க சிட்ரன் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். சிஎன்ஜி பார்க்குறீங்கன்னா கூட பாருங்கள். இந்த வெஹிக்கிள் நம்ம இப்போ பண்ணுறது ஹனிட் சிட்ரன். நம்ம திருநெல்வேலியில் பசால்ட்டோட லாங் ட்ரைவ் வீடியோலாம் பண்ணலாம். நீங்கள் இந்த விசினிட்டியில் இருக்கிறீங்கன்னா வெஹிக்கிள் பார்க்குறீங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டார் வேகன் டிரைவர் ரெஸ்பான்ஸ்.